ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 10க்கான டாப்பிக்கு மருவு. ஸோ மருவு பெயர்கள் மொத்தம் ஒரு 90 மேற்பட்ட மருவு பெயர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 பேஜ் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது பார்க்குறக்கு முன்னாடி டே 1 to 9 வரைக்கும் உள்ளதை குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா 10வது நாளுக்கான டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஸோ நிறைய பேருக்கு ரிவிஷன் வந்துட்டு நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா, நான் வீடியோஸில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் ஃபஸ்ட் நாள்லேருந்து எடுத்த டாப்பிக்கை வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் ரிப்பீட்டடாக கேட்பேன். நீங்கள் படிக்கும்போதும் அந்த ஃபார்மேட்டில் படிங்க. நம்ம வந்து ஒரு டாப்பிக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் தனித்தனியாக பார்ப்போம், மொத்தமாக பார்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு டைம் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் டாப்பிக்கை குயிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஆழிப்பெருக்கு, இதோட பொருள் என்ன? கடற்கோள். அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்குச்சுன்னா மேதினி. மேதினியோட பொருள் வந்து உலகம். தமிழ் எதில் இருக்குது? தொல்காப்பியத்தில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கும். தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில். தமிழனுங்கிறது தேவாரத்தில். சப்பாத்தி, கள்ளி, தாளை இதுக்கெல்லாம் வந்து மடல்னு பேர். கமுகு பாக்குக்கு வந்து கூந்தல்னு பேர் அதோட இலைக்கு. வேளாண்மைங்கிறது வந்து கலித்தொகை திருக்குறளில் இருக்குது. உழவருங்கிறது நற்றிணையில் இருக்குது. கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னது வந்து பாரதியார். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இதெல்லாம் சேர்ந்த கலந்த மயக்கம் தான் உலக மாதலின்னு சொன்னது வந்து தொல்காப்பியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைன்னு சொன்னதும் தொல்காப்பியம் தான். கபிலர் எவ்வளவு மாத்திரைன்னா 3 மாத்திரை. மெய்யெழுத்து எத்தனை மாத்திரை, ஆயுதெழுத்து எத்தனை மாத்திரைனா 6 மாத்திரை. சுத்தம் சோறு போடும் பழமொழி. இணையம்னா இன்டர்நெட்டு, தேடுபொறினா சர்ச் இன்ஜின். சிற்பி சிலை செதுக்கினான். கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. என்பிலதனைனா என்பு கூட்ட இளந்தனை. என்பு கூட்டல் இளந்தனை. சிலப்பதிகாரம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா திகிரி ஆணை சக்கரம், மேரு இமயமலை, அலினா கருணை. அடுத்து காணி நிலத்தில் வந்து நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. நிலா ஒளி. நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்து சிறகின் ஓசை லெசனில் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. அதுக்கடுத்து முதல் எழுத்து சார்பு எழுத்துல ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இனிய உளவாக எண்ணாத கூறல் கணியிருப்ப காய்க்க வந்தற்று. நாலடியார். நாலடியாரை இயற்றியது சமண முனிவர். நாலடி 400 என அழைக்கப்படுகிறது. பாரதியார். இது சம்பந்தம். சாதி இரண்டொலி வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார்னா ஔவையார். தமிழ் மகள் என பாரதியார் யார் அடைச்சிருப்பார்னா ஔவையார் தான். அதுக்கு அடுத்து பறவைகள் பலவிதம்ங்கிற உரைநடையில் சொன்ன வன்மை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். இந்த வன்மைக்கு கொடுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ நகர வேறுபாடு. எதிர்ச்சொல் நல்லார், அல்லார், ஆற்றார், தேய்வர், சில, பல.
நாய் வந்து வலியால் அழுதது. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். புல் என்பதன் வேறு பெயர் பறவை. ஸோ இது வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அரேஞ்ச் பண்ணணும். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது தேர்டு இயல். இதில் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி, ஔடதம் மருந்து, சொல் தெளிந்த ஐயம்னா ஐயம் தெளிந்து சொல், விண்வெளி விண் கூட்டல் வெளி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோ குடியுரிமை வழங்கியதுன்னா அது சோஃபியாவுக்கு. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம், எளிது அரிது. மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துக்கள். இதில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா மொழிகளுக்கு முதல்ல வராத எழுத்துன்னு பார்த்திங்கன்னா 8 உயிர்மை எழுத்து. டா நா ரா லா 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 ரானா ஆயுத எழுத்தும் வராது. இந்த 4 வரிசையோடதும் வராது. சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்து. காலிங் பெல்லுன்னா அழைப்பு மணி. மடவார் பெண்கள். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பினாகனார். களைப்பு நீங்க பாடுவது தொழில் பாடல் சொல்லலாம், நாட்டுப்புற பாடலும் சொல்லலாம். நாட்டுப்புற பாடலில் நிறைய வகை இருக்குது. தாலாட்டு, அதுக்கப்புறமா கானா, வழிபாட்டு பாடல்கள்லாம் இருக்கும். பழமொழி அளக்கிற நாளைக்கு அகவில தெரியுமா. ஸோ இதில் வந்து ஏதாவது கூடிட்ட இடத்துல கேட்கலாம். ஓடு மீன் எதிர்ச்சொல் உருமீன். ஓடனா வர. அடுத்து 4வது இயல் 6th. மாசற மாசு கூட்டல் வர. மூத்தோர் பெரியோர் நெறி வழி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது, கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியது, கல்விக்கண் திறந்த காமராசர். காடு கூட்டலாறு காட்டாறு. நூலக விதிகளை உருவாக்கியவர் அரங்கநாதன். 7ஆம் தளத்தில் தான் கீழ் திசை சுவடிகள் நூலகம் இருக்கு. இன எழுத்துக்கள். குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈங்கிறது இன எழுத்து. அவ்வுக்கு வந்து ஊ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறமா பிழையான சொல், இதுக்கு நன்றின்னு வரும். புரட்சி கவிஞர் பாவேந்திரன் அழைக்கப்படுவர் பாரதிதாசன். முளையிலேயே விளையும் தெரியும் பயிருக்கு பதிலாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், அதுதான் சரியானது. அடுத்து பழமொழி 400 எழுதியது முன்றுரை அறையனார். ஆற்றுனா வேண்டுவது இல். இதற்கு வந்து கற்றோன் கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொருள். அக்துடையார் அக்து கூட்டல் உடையார். ஸோ இதெல்லாம் வந்து தொகை சொற்கள். நாற்றிசை 4 கூட்டல் திசை, முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ், என் திசை என் கூட்டல் திசை, நவதானியம். அடுத்து 5th இயல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். கண்மணியை கண்ணுறக்கு அப்படிங்கிற இதில். நாட்டுப்புற பாடலாம் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம். உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. பொங்கல் திருவிழா லெசனில் பார்த்திங்கன்னா மாடு பிடித்தலை வந்து ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுல மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லலாம். மயங்கொலிகள் 8. இந்த நா பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால்
இந்த நகரம் பெருக்குது. நுனி மேல்வாய் அன்னம் அதோட நடுப்பகுதி. இந்த 3 நாம பாருங்க என்ன டிஃப்ரென்ஸுன்னு. நுனி மேல்வாய் அன்னம், நுனி மேல்வாய் அன்னம், நுனி மேல்வாய். இங்கே வந்து பல்லு வந்துடுது, அன்னத்துக்கு பதிலாக பல்லு வந்துடுது இந்த நாக்கு. நடுப்பகுதி தொட்டால் அது நா, முன்பகுதி தொட்டால் அது இந்த நா. இந்த நா பார்த்திங்கன்னா அடிப்பகுதி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு பிரிக்க தெரியும். ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏரி. கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. டிஃபன் சிற்றுண்டி. குழந்தைகள் பந்து விளையாடினர். நிலையான செல்வம் எதுனா ஊக்கம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றதெல்லாம் நிலைத்து இருக்காது. ஆக்கம் மதன்வினா செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஸோ இந்த 4 இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெள்ளத்து அணைய மலநீட்டம் மாந்தர்த்தம், உள்ளத்து அணையது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்ற தள்ளினும் தள்ளாமை நன்று. சித்தர் பாடல். ஸோ இதெல்லாம் மயங்கொலிகள். இலைனா செடி கொடி இலை, இந்த இலைனா வந்து நூல் இலை, இந்த இலைனா மெலிந்து போதல். இந்த வாழைங்கிறது இளம்பெண், இந்த வாழைங்க மர வகை, இந்த வாழைனா மீன் வகை. ஊன்னா உணவு, இந்த ஊன்னா உடற்பகுதி. அடுத்து 6th இயல். நானிலம் படைத்தவன். கழனி வயல், ஆழி கடல். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. கடலோடு விளையாடு. நெய்தலுக்கான பூ தாளம்பூ. கடல் கடல் சார்ந்த இடம், பரதவர் பரத்தியர். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் வந்து போர்வை. பழைய சமச்சீர் புக்கில் ஔவையாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதியமானின் நண்பர், நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறம் 400. வினா எழுத்துக்கள் 5. அடுத்து 7வது இயல். பாரதம் அன்றிய நாற்றங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா மெய்யினா உண்மை, தேசம்னா நாடு. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். அடுத்து வேலு நாச்சியார் லெசனில் அமைச்சர் பார்த்திங்கன்னா தாண்டவராயர், தளபதி பெரிய மருது சின்ன மருது. 4 வகை சொற்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் வந்து மற்ற ஐங்கிறது இடைச்சொல், மா சால அப்படிங்கிறது உரிச்சொல். உயிரெழுத்து வந்தால் ஓருன்னு வரணும், உயிரெழுத்து வராமல் மற்றது வந்ததுன்னா ஒருன்னு வரணும். உயிரெழுத்து வந்தால் நடுவில் இக்கு வரணும், அக்து. உயிரெழுத்து வரலைன்னா அது இது அந்த மாதிரி எழுதணும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலான் ஆகப்பெறின். உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்துவது நல்லது, முகமலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லது. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எய்தும்னா கிடைக்கும். ஆறுனா நதி என்ன, நகைனா அணிகலன் புன்னகை. ஆஃபீஸ்னா அலுவலகம், பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை, சைக்கிள்னா மிதிவண்டி. ஓகே, இப்போ வந்து மருவு பெயர்கள் பார்க்கலாம். மயிலாப்பூர் மயிலை,
ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். வண்ணாரப்பேட்டை வண்ணை, விருந்தவல்லி, பூந்தமல்லி, சைதாப்பேட்டை சைதை, வானவல் மாதேவி, மானாம்பதி, மன்னார்குடி மண்ணை, நாகப்பட்டினம் நாகை, புதுக்கோட்டை புதுவை, புதுச்சேரி புதுவை, புதுச்சேரினா பாண்டிச்சேரி, கும்பகோணம்னா குடந்தை, திருச்சினா திருச்சிராப்பள்ளினா திருச்சி, உதகமண்டலம் ஊட்டி, செங்குன்றூர் திருச்செங்கோடு, திருநெல்வேலி நெல்லை, பைம்பொழில் பம்புலி, கோவன்புத்தூர் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்னா கோவைன்னு சொல்லலாம், தேவோட்டை, தஞ்சாவூர் தஞ்சை, திருக்கின்றவூர் திண்ணனூர், ஆற்றூர் ஆத்தூர், சோழநாடு சோநாடு, எந்தைனா தந்தைன்னு வரும், தில்லைனா சிதம்பரம், ஆரைக்கால்னா நாமக்கல், ஏரிக்காடுனா ஏற்காடு, ஆரூர்னா திருவாரூர், மயிலாடுதுறை மாயவரம், கரூர், பல்லவபுரம் பல்லாவரம், திருச்சீரலைவாய் திருச்செந்தூர், இடைமருதில் திருவிடைமருதூர், திருஎவ்வளூர் திருவள்ளூர், திருஆவின்குடி பழனி, தகடூர் தருமபுரி, கீவளூர், கோடம்பாக்கம், வரகுணமங்கை நத்தம், நீலகிரி நீலமலை, நாஞ்சில்நாடு நாகர்கோவில், மணப்பாறை மணவை, பரமக்குடி பரம்பை, அறந்தாங்கி அறந்தை, சிங்காநல்லூர் சிங்கை, ராமநாதபுரம் உகவை, மகாபலிபுரம் மாமல்லபுரம், திருவரங்கம் ஸ்ரீரங்கம், முக்கூடல் சீவலப்பேரி, இளங்கோக்குடி அம்பாள் சமுத்திரம், திருமுதுகுன்றம், பழமலைனா விருத்தாச்சலம், ஒத்தக்கமந்து அப்படின்னா உதகை, குன்னூர், குன்றத்தூர், குன்னங்குடி, வானமாமலை நாங்குநேரி, வேணுவனம் திருநெல்வேலி, சீர்காழி, புக்கொழியூர் அவினாசி, தாராசுரம், கருந்திட்டைக்குடி கரந்தை, ஈரோடு, புள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரர் கோயில், விராடபுரம் திருப்பூர், கடம்பவனம் மதுரை, பத்தமடை திருசூலம், வேதாச்சலம் திருக்கழுக்குன்றம், வேங்கடாச்சலம் திருப்பதி, செங்கழு நீர்ப்பற்று செங்கல்பட்டுனா செங்கை, பெரும்புலியூர்னா பெரம்பலூர், காவிரி பூம்பட்டினம்னா பூம்புகார், திருத்தணிக்கைனா திருத்தணி, கூரைநாடுனா கொரநாடு, சின்னதரிப்பேட்டைனா சிந்தாதிரிப்பேட்டை, கொடைக்கானல்னா கோடை, வீரநாராயணம்னா காட்டுமன்னார் கோயில், புள்ளமங்கைனா பசுபதி கோயில், வெற்றிலைக்குண்டுனா வத்தலகுண்டு, கோழியூர்னா உறையூர், அனபாயநல்லூர்னா அரும்பாக்கம், உகுநீர்கள்னா ஒகேனக்கல், வெற்றிலைக்குண்டுனா வத்தலகுண்டு, திருமறைக்காடுனா வேதாரண்யம், திருத்தணிவனம்னா திண்டிவனம், கசலத்தார்னா கைத்தாறு, கூடலூர்னா கடலூர், காஞ்சினா காஞ்சிபுரம், திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல், சைலம்னா சேலம். ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்க வேண்டியது. ஸோ மொத்தமாக 2 வாரம் படித்ததையும் ஒரு 15 நிமிஷத்தில் முடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரியே ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோஸும் மேக் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.